இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, நாம் கிறிஸ்துவை போல மாற்றப்பட வேண்டும் என்றால் வசனம் மிக முக்கியம். நேற்று நாம் மாற வேண்டும் என்று பார்த்தோம். அதுக்கு முந்தின நாள் தேவ சாயலாக நாம் வெளிப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். எதை கொண்டு நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால், வசனத்தை கொண்டு நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். டிரான்ஸ்ஃபார்ம் பை ட்ரூத். தேவனுடைய அந்த சத்தியத்தின் மூலமாக, வசனமே சத்தியமாக இருக்கிறது, அந்த சத்தியத்தின் மூலமாக நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் தேவன் அவருடைய வார்த்தையாகிய அப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த அப்பத்தை புசிக்கிற நாம் அந்த அப்பத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக பலனடைவது மட்டுமல்ல, நாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக மறுரூபமாக வேண்டும் என்றுதான் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மை சந்திக்கிறது, அது உருவாக்குகிறது. வசனம், அவருடைய அந்த சத்திய வார்த்தைகள் நம்மை மறுரூபமாக்குகிறது. ஆண்டவர் இயேசு ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17:17 வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்போ நம்மை மறுரூபமாக்குவதற்கு, நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு எது பயனுள்ளதாக காணப்படுகிறது? எது நம்மளை பரிசுத்தமாக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டுமே நம்மை பரிசுத்தமாக்கும். நம்முடைய கிரியைகளோ வேற எந்த செயல்களோ நம்மை பரிசுத்தப்படுத்தாது. நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஏனென்றால் இயேசு ஜெபிக்கும் போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அவருடைய சத்தியத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய வசனம் சத்தியமாய் காணப்படுகிறார். அவருடைய சத்திய வசனங்கள் நமக்குள் அது வாசம் பண்ணும்படியாக அவர் தந்திருக்கிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாமா? தேவனுடைய வார்த்தையானது, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறதா. அப்போ ஆண்டருடைய வார்த்தை, அந்த சத்திய வார்த்தை எப்படி உள்ளதா இருக்குன்னா, ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அப்போ ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள் செல்லும் பொழுது அது என்ன கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. ஜீவனை கொடுக்கிறது. அப்போ நமக்குள் நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் செத்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுதுதான் நாம் ஜீவனோடு காணப்பட முடியும். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவனாய் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல வாசிக்கிறோம். 6:63, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுனால், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளும் பலப்படுத்துகிறது எந்த ஒன்றுதான்? இந்த வார்த்தை. இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் ஆறுதலை தரது. ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அதாவது பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு தெய்வ மனுஷர்களால் எழுதப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளில் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த அந்த நல்ல பரிசுத்த வேதாகமத்துக்காக எல்லாரும் அந்த வேதாகமத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவு நேசித்தீரப்பா. நமக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு இந்த வேதாகம் கிடைக்கல. ஏன் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த தாய்மொழியில் இந்த வேதாகமம் இல்லை. ஆனால் கிருபையாய் எங்களை நினைத்தொருளி நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க அளவில் எங்களுக்கு இன்றைக்கு வார்த்தைகளை வேதாகமாய் தந்திருக்கிறீரே. இந்த பரிசுத்த வேதாகமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் உதாசீனமாய் எண்ணக்கூடாது. வசனத்தை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும். நிறைய பேத்துக்கு ரொம்ப வித்தியாசமெல்லாம் பைபிள் வைத்துக்கொள்ளணும்னு ஆசை இருக்கும். பார்க்குற பைபிள்லாம் சில நேரம் நம்ம கலராக என்ன பண்ணுறோம்? வெள்ளை கலர் கவர் போட்ட பைபிள், இந்த பிளாக் கலர் போட்டது, வேறு வேறு சைஸு, அப்புறம் மெரூன் கலரில் வந்திருக்கு, கோல்டன் கலரில் வந்திருக்கு,
கலர் கலராக பைபிள் வாங்குறதுல பெருசு இல்லை, வாங்கி ஷோகேஸ்க்காக இல்லை. அந்த வசனங்களை என்ன பண்ணணும்? உட்கொள்ள வேண்டும், உட்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை உட்கொள்ளும் பொழுது தான் அது ஜீவனாக காணப்படுகிறது. அந்த நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகள் எவ்வளோ ஜீவன் உள்ளது என்று பாருங்களேன். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், என்ன ஆயிடுச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரன் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. ஜீவ ஜந்துக்கள்லாம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. அந்த அதையும் ஒன்றில் பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, நடக்குது, சொல்கிறாரு, நடக்குது. இன்றைக்கி கர்த்தர் தந்த வார்த்தைகள், இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், அவர் சொல்வதெல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும், நடக்கும். அது ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். அவருடைய சத்திய வசனம் என்ன பண்ணுதுன்னா நம்மை ஜெனிப்பித்திருக்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 18 வாசிக்கிறோம், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே என்ன பண்ணாராம்? ஜெனிப்பித்தாரா. நம்மை தேவன் தம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறேன். He chose to give birth to us by giving us his true word, and we out of all creation became his prized possession. அதாவது அவர் தம்முடைய உண்மையான வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை பெற்றெடுக்க தேர்ந்தெடுத்தார். பாருங்களேன், எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி தான் உருவாக்கினார். ஆனால் நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? விசேஷமாக நம்மளை ஜெனிப்பித்திருக்கிறாராம். நம்மளை உண்டாக்குனது அவர் விசேஷமாய் ஜெனிப்பித்தார் என்று யாக்கோபு நிருபக்காரர் எழுதுகிறார். அப்படி என்றால் தேவன் தம்முடைய ஜீவனை அந்த வார்த்தையில் இருப்பதினால் அதை கொடுத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில் ஊதி நம்மை விசேஷித்தவர்களாக இன்றைக்கு ஜெனிப்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது, விசுவாசத்தை உண்டாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்துகிறது, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, பகையை மேற்கொள்ள உதவி செய்கிறது, சோதனையை தோற்கடிக்கிறது, நம்பிக்கையை ஊட்டுகிறது, வல்லமையை வெளிப்படுத்துகிறது, நமது சிந்தையை சுத்திகரிக்கிறது, காரியங்கள் உண்டாயிருக்கும்படி செய்கிறது, நமது வருங்காலத்தை என்றென்றுமாக உறுதிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்றி நம்ம ஒரு நாளும் வாழ முடியாது. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்க? உண்மைக்குமே இது சாதாரண சென்டென்ஸ் கிடையாது. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒருவேளை நம்ம ஒரு நேரம் 2 நேரம் அல்லது ஒரு நாள் கூட சாப்பிடாம இருந்துடலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், அவருடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில் தோன்றாமல் ஒரு நாள் கூட நம்மால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்ம ஒருபோதும் சாதாரணமான காரியமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. அவருடைய வார்த்தையை யோபு சொல்கிறாரு 23வது அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் அந்த பைபிள் இருக்கிறதுனால இது ரொம்ப நம்ம நேசிக்கிறோம், பார்க்குற நேரம் அதை எடுத்து வாசிக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. யோபு சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். யோபு 23வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும். யோபு 23:12. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். சாப்பாடு முக்கியம் நம்மளுக்கு. ஆனால் யோபு சொல்றாரு, அதை விட நான் என்ன பண்றேன்? ஆகாரத்தை, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டேன். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை கர்த்தருடைய வார்த்தையின் மீது நமக்கு உண்டாவதாக, வசனத்தின் மீது அந்த அளவுக்கு ஒரு தாகம் உண்டாவதாக. வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒருமுகப்பட்டு வசனத்தை வாசிக்கக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம அவசியமாக நம்ம உட்கொள்ள வேண்டிய, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் நல்ல நரிஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு, நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான மனுஷனாக காணப்படுவதற்கு எதுதான் காரணமாக அமையும்? வசனம்தான் காரணமாக அமையும். இந்த வசனம் தான் ஆவிக்குரிய மனுஷனாகிய நம்மை அது பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கொரிந்தியரில் வாசிக்கிறோம், வசனம் ஞான பால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவில் வாசிக்கிறோம், அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், இது பலமான ஆகாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேனுக்கு ஒப்பிட்டு இனிமையான ஆகாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவித அருசுவைகளும் கொண்டது தான் இந்த வேத வசனம்.
இந்த அறுசுவை உணவு அந்த ஒரு இலையில வைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான டேஸ்ட்டும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரே வேத புத்தகம் கர்த்தர் தந்திருக்கிற இந்த வசனம் நம்மளை கண்டித்து உணர்த்தும், பாவத்தை உணர்த்தும், சோர்ந்து போகிற நேரத்தில் திடப்படுத்தும், நம்மளுக்கு சந்தோஷத்தை தரும், தைரியத்தை தரும், ஞானத்தை தரும், நம்மளை விழுந்து போகாதபடி நம்மை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த வசனங்கள் எல்லா பக்கத்திலும் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ண முடியும்? ஆண்டவருடைய வசனம் என்னை எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் வாசிக்கிறோம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சியாருங்கள். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப ஸ்வீட் கிரேவிங் சொல்லுவாங்க. ஸ்வீட் கிரேவிங் நம்ம இன்னும் சொல்லுவோம், எனக்கு வசனம்னா வசனம் எனக்கு கிரேவிங் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாஞ்சையை, ஏன்னா வசனம் தான் நம்மை மறுரூபமாக்கும், வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும், வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும், சத்திய வசனங்கள் தான் நம்மை விடுதலையாக்கும். அப்படிப்பட்ட இந்த வசனத்தின் மீது, அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்படிப்பட்ட வாஞ்சையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் மறுரூபமாவதற்கு, இந்த வசனத்தின் மீது இன்னும் நாம் நிலைத்திருப்பதற்கு சில படிகள் காணப்படுகிறது, சில முறைகள் காணப்படுகிறது. ஒரு 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அபைடிங் இன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15 வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கிறதுனா அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறதை காட்டுகிறது. அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். யோவான் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம், 31வது வசனம். இயேசு வாசிங்க. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நம்ம நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்கிறது மட்டுமல்ல, நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய இயேசுடைய சீஷர்களாகவும் மாறுகிறோம். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம் வார்த்தையை நிலைத்திருக்கும் பொழுது இயேசுவுக்கு சீஷராய் இருக்க முடியும். நாம் ஆரோக்கியமான சீஷனாய் காணப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனங்கள், வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். வசனங்களை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் கூடி இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் வசனத்தின் மீது ஒரு தாகம் இல்லைன்னா நம்ம வந்திருக்க மாட்டோம். வேத பாடம் இல்லைன்னா சொல்லலாம், காலையில் தான் நான் வந்தேன், இனிமேல் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்கல்ல. அதே மாதிரி நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு வாஞ்சை இருப்பதனால் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கும்படியாக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம விதைக்கிற ஓமையில வாசிக்கிறோம், விதைக்கிறவன் விதையை எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போகும்போது என்ன நடக்குது? சில வழி அருகே விதைக்கப்படுது, சில கற்பாறையில் விதைக்கப்படுது, சிலது முள்ளுள்ள நிலத்தில் விதைக்கப்படுது, சிலது மட்டும்தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுது. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் விதைக்கப்பட்டதுக்கு ஒவ்வொரு விதமான பலன். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது 100க்கு 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. சில மற்றதெல்லாம் முளைச்ச மாதிரி இருந்தது, ஆனால் என்ன பண்ணிச்சு? காஞ்சி போச்சு. ஒரு சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, உலகத்தின் ஐஸ்வர்யம் வரும்பொழுது அவைகளெல்லாம் காய்ந்து போனது. ஆனால் நல்ல நிலமாய் இருந்தவைகள் இன்றைக்கு நம்ம வசனத்தை ஒவ்வொரு நேரமும் கேட்க வரும்பொழுது, கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக நான் வசனத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கும் பொழுது, அந்த வசனம் நம்மில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் என்ன பண்ண முடியும்? மறுரூபமாக முடியும். கர்த்தருக்காக அவரை போல அவருடைய சாயலாக மாற்றப்பட முடியும். இரண்டாவதாக, நாம் அந்த வசனத்தில் உள்ள அதிகாரத்தை, வல்லமையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். we must accept his authority. அதனுடைய வல்லமை, வசனத்துல என்ன அதிகாரம் இருக்குதுன்னு புரிந்து கொள்ளணும். பிசாசு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான், குடுகுடுக்காரே ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது பேசிட்டான்னா அதையே போட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும், அவன் சொல்லது உண்மையாயிடுமோன்னு. நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள அதிகாரத்தை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். அதிகாரத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஞானமுள்ள தீர்மானம் எடுக்க உதவி செய்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒரு கடல்ல போகிற ஒரு கப்பலுக்கு
அதில் காம்பஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, திசை காட்டும் கருவி. அந்த திசை காட்டும் கருவியானது இன்றைக்கி நம்ம வழி தெரியாத இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறோம், கூகுள் மேப் போடுறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு கூகுள் மேப் கூட எங்கேயாவது முட்டுச்சந்தில் போய் சில நேரம் நிப்பாட்டி வச்சிரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் அப்படி பண்ணவே பண்ணாது. கர்த்தருடைய வார்த்தை சரியாய் நம்மை வழி நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையுடைய அதிகாரத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஞானமுள்ள தீர்மானம் எடுக்க நமக்கு உதவி செய்கிறது, ஆலோசனை தருகிறது. நாம் எதையும் அதை மதிப்பிடுவதற்கு அளவுகோல் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் தான். நம்ம உலகத்தின் ஞானத்தை வச்சு நீங்க உலகத்தில் பல வேலைகள் செய்து கொண்டிருக்கலாம், உண்மைதான். ஆனால் உலகத்தில் உள்ள சில காரியங்களை நீங்க அதை மதிப்பிடுவதற்கு, சில காரியங்களை அளந்து பார்ப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை தேடி வாசிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் பதிலை கர்த்தர் இந்த வேத வசனத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நாம் தேடி வாசிக்க வேண்டும், அதனுடைய அதிகாரத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலும் கடைசியுமான தீர்மானம் எடுப்பதற்கு வேத வசனம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மறுபடியும் நான் அந்த சென்டென்ஸை வாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் முதல் தீர்மானமும் கடைசி தீர்மானமும் வேத வசனமாகவே எப்போதும் இருக்க வேண்டும். The Bible must always have the first and last word in my life. என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் ஆளுகை செய்யணும். ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை சொல்லுவோமா? என்னுடைய வாழ்க்கையில் முதல் தீர்மானமும் கடைசி தீர்மானமும் எடுப்பதற்கு முழு அதிகாரம் இந்த வசனமாகவே காணப்பட வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். நம்ம கண்ட்ரோல் பண்றது கர்த்தருடைய வார்த்தையாக காணப்பட வேண்டும். நம்புவதற்கு தகுதியற்ற அதிகாரங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்குது. அதில் ஒரு 4 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று சொல்கிறோம், இது எங்கள் கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாரும் அப்படி தான் செய்கிறாங்க, அதான் கல்ச்சர், என்னுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்மளை ஆளுகை செய்யுதா? பாரம்பரியம்னு சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் காலங்காலமாக எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில் நாங்கள் இப்படி தான் செய்து வர்றோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலாச்சாரமும் பாரம்பரியமும் இன்னைக்கு தேவ மக்களை அதிகமாய் பாழாக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கலாச்சாரம் சொல்லி பாரம்பரியம் சொல்லி நம்ம குடும்பங்களுக்குள் தேவையில்லாத நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, தேவையில்லாத நிகழ்ச்சிகள். கடந்த நாட்களில் ஒருத்தவங்க கேட்டாங்க, எங்கள் வீட்டில் பாப்பா பெரிய பொண்ணு ஆயிட்டா, ஒரு விசேஷம் வைக்கணும். நான் சொன்னேன், இனிமேல் இந்த மாதிரி காரியங்களுக்கு பாஸ்டர் வர வேண்டாம். என்னன்னா என்ன தெரியுமா பண்ணுறோம் உண்மையாக, ஏன்னா வந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் உண்மையாக அங்கே என்ன நடக்குது. ஒரு விசேஷம் வைக்கணுமே, அவங்க வைக்கிற விசேஷத்தோட நோக்கம் வேற. ஆனால் பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணணும், இன்னொன்று சொல்லிடுவாங்க, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். பாஸ்டருக்கு இந்த ஒரு வார்த்தை சொன்னால் பத்தாதா, சரி சுவிசேஷம் அறிவிக்கணுமேன்னு அவங்களும் வந்துடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு தீர்மானம், இனிமே இப்படிப்பட்ட நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒத்த காரியங்கள், பாரம்பரியத்தின் காரியங்கள் குடும்பங்களுக்குள்ள, நம்முடைய சபைக்குள்ள, அதே போல் என்னது டெலிவரிக்கு முன்னாடி, ஆமாம் இந்த மாதிரி காரியங்கள், நம்முடைய பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள் நம்முடைய குடும்பங்களில் ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆனால் பாரம்பரியமான காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் இராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை ஆளுகை செய்கிறதா. 3வது, சிலதுக்கு நம்ம ரீசன் சொல்கிறோம், இதுதான் எனக்கு நியாயமாக பட்டுச்சு, அதனால நாங்கள் இதை செய்கிறோம், நியாயப்படுத்துகிறோம். 4வது விஷயம், நம்ம உணர்ச்சி பெருக்கெடுத்து இமோஷன்ஸ்னால பண்ணுறோம். இது இப்படி செய்யணும்னு என்னை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறதுனால. இந்த அதிகாரங்கள் நம்ம கலாச்சாரம், பாரம்பரியம், நம்முடைய உணர்ச்சிகள், இன்னொன்று என்னது நம்ம ரீசன் பண்ணுறது, நியாயமாக தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு, இவைகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. பின்ன என்ன ஆளுகை செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற அந்த வசனம் புடமிடப்பட்டது என்று சொல்லி நம்ம நீதிமொழிகளில், தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டது என்று நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வசனத்தை நாம் ஒரு நாளும் புறம்பே தள்ளவே கூடாது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 2 வசனத்தையும். 3:16-17, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. 2 விஷயம் இருக்கு.
நம்மளை தேறினவர்களாய் மாற்றுகிறது, எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. இந்த ரெண்டையும் தவிர வேற எதுவும் இருக்குதான்னு யோசிச்சுக்கோங்க. என்னெல்லாம் நம்மளை செய்து வசனம் தேறினவராய் மாற்றுகிறது, எந்த நற்கிரியும் செய்ய நம்மளை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. இந்த வசனங்கள் நமக்கு உபதேசம் கொடுக்குது, நம்மை கடிந்து கொள்ள வைக்குது, சீர்பொருந்த வைக்குது, நீதியை படிப்பிக்கிறதுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இதுக்கு மேலே நம்மளுக்கு வெளியுள்ள போதனைகள், வெளியே உள்ள பாரம்பரியங்கள், நம்முடைய கலாச்சாரங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான சற்று யோசித்து பார்த்து தேவன் தருகிற வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் குடும்பமும் அமைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், அந்த வார்த்தையை நாம் உட்கிரகித்து நமக்குள்ளதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஐ மஸ்ட் அசிமுலேட் இட்ஸ் ட்ரூத். அந்த வசனத்தின் உண்மையை நான் உட்கிரகித்து எனக்குள்ளதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். வசனத்தை நாம் வாசிக்கிறோம், யாருக்கோ சொன்னது. இப்போ தீமோத்தேயுல வாசிக்கும் பொழுது பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார், அல்லது ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது இவங்க அவங்களுக்கு சொன்னாங்க. அப்படி இல்லை, தேவன் ஆபிரகாம் தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க. இல்லை, அந்த ஒவ்வொரு வசனங்களையும் நாம் உட்கிரகித்து அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம்? நமக்குள்ளதாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. சில நேரம் நம்மளுக்கு விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு அசுத்த ஆவிகள் செய்கிற விஷயம் என்னன்னா, வசனத்தை தான் வாசிப்போம், வசனத்தை தான் கேட்போம், ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஆனால் சொல்லுவோம், ஆமாம் இது அன்னைக்கு அவர் பேசினார், அவங்களுக்கு நடந்தது, ஆபிரகாமுக்கு நடந்தது, அல்லது யோபுக்கு நடந்தது, என் வாழ்க்கையில் நடக்காது, இது அந்த காலத்தில் உள்ளதுன்னே நம்ம மைண்டை குழப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா, இது எனக்காக எழுதப்பட்ட என் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நாம் வாசித்தால் மட்டும் போதாது, நாம் வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். அதனுடைய உண்மையை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய மனதை நிரப்பும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு 5 வழிகளை அவர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தை வசனத்தால் நிரப்புவதற்கு, இது என்னுடையது என்று நான் ஏற்றுக்கொள்வதற்கு 5 வழிமுறைகள் இருக்கிறது. என்னவென்றால், வசனத்தை நான் முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, வசனத்தை நான் வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, வசனத்தை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான்காவதாக, வசனத்தை நான் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, வசனத்தை நான் மீண்டுமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் 5 R, அந்த இங்கிலீஷில் அந்த லெட்டர் R, அதை வைத்து சொல்கிறாங்க. ஐ மஸ்ட் ரிசீவ் இட், ஐ மஸ்ட் ரீட் இட், ஐ மஸ்ட் ரிசர்ச் இட், I must remember it, I must reflect it. நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நினைவில் வைத்து. இப்போவே நினைவில் இல்லை. எங்க நான் இன்னைக்கு பார்த்தேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையில் கொஞ்சம் குட்டி பிள்ளைங்க முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அந்த 3 பிள்ளைங்களுமே அழகாக உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா நோட்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை, நான் உங்களை யாருமே ஒன்றும் சொல்லலை. நான் என்ன பண்ணணும், வசனத்தை பெற்றுக்கொள்ளணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும், வசனத்தை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும், வசனத்தை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகள் தான், அப்படிப்பட்ட படிகள் தான் வசனம் நமக்குள் செல்வதற்கு, நமக்குள் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யணும். முதலாவது என்ன சொன்னோம்? வசனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு நல்ல மனநிலைமை நம்மளுக்கு தேவை. நம்ம அந்த விதைப்பன் ஓமையில் பார்த்தோம், 4 விதமான லேண்ட் இருக்குது. அதில் எதுதான் வசனத்தை தனக்குள் ஏற்றுக்கொண்டது? எதுதான் விதையை ஏற்றுக்கொண்டது? நல்ல நிலை மட்டும்தான் அந்த விதை என்ன பண்ணுது? தனக்குள் ஏற்றுக்கொண்டதுங்கிறத நம்ம எப்படி இப்போ சொல்கிறோம்? ஏன்னா அதுதான் பலன் கொடுத்தது தான் ஏற்றுக்கொண்டது என்று சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். வசனம் நான் வசனத்தை இதை ஏற்றுக்கலாம், நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன், நம்ம நல்லா வசனம் பேசுவோம். அது இல்லை. அது எப்படி வெளிப்படும்னா, அந்த வார்த்தைகள் மூலமாய் நாம் கனி கொடுப்பதே வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டதின் காரணமாய் காணப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். லூக்கா 8:18 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கேட்கும் விதத்தை குறித்து
கவனியுங்கள். கேட்கும் விதத்தை குறித்து கவனியுங்கள். கேட்கும் விதத்தை குறித்து கவனியுங்கள் அப்படின்னா, கேட்கிறதுனா இப்படி அப்படி கேட்கறது இல்லை. ஹியரிங் கேட்கிற விதத்தை, பே அட்டென்ஷன் ஹவ் யூ ஹியர். நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறத குறித்து கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வசனம் நம்முடைய இருதயம் ஒருமுகப்பட்டு வசனத்தை கவனிக்க முடியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்மளே திடீர்னு நம்மளே யோசித்து பார்க்கணும். நாம் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அப்படி கவனித்து நம்ம அடிக்கடி நம்மளை செக் பண்ணிக்கும் போது தான் அந்த வசனமானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல நிலமாகவே நம்முடைய இருதயம் காணப்படும். இப்போது யாரோ இப்போ பாஸ்டராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேதத்தை கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கலாம், நம்ம அது பிரசங்கத்தை ஏதாவது கேட்குறதா இருக்கலாம். அப்படி கேட்கும்போது நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி அவங்க என்னத்தை பேசினாங்க, ஒன்றுமே பேசவே இல்லை, ஒன்றுமே நல்லாவே இல்லை, அப்படி ஏதாவது சில போர் அடிக்கிற பிரசங்கியார்கள் பண்ணுற பிரசங்கத்தை கூட நம்ம கவனித்து கேட்போம். அப்படின்னா அதில் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, அதனால நிச்சயமாக நமக்கு பலன் உண்டாகும். அதில் கூட ஏன்னா அவங்க பேசுகிறது எங்கேயோ இருந்து பேசலை, எதுலேருந்து தான் பேசுகிறாங்க, வேத புத்தகத்தில் தான் பேசுகிறாங்க. ஆகவே நாம் எப்படி ஒரு பேச தெரியாதவங்களா இருக்கலாம், போர் அடிக்கிற பிரசங்கமாக இருக்கலாம், நம்மளுடைய கவனம், பே அட்டென்ஷன், நம்மளுடைய கவனம் அதில் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் வசனமானது அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு 1:21 வாசிக்கிறோம். அந்த வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம், உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாயும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை கேட்கும்போது ஏன் நம்மளுக்கு சிலர் அப்படி வருதுன்னா, என்ன இன்னைக்கு அப்படியே போர் அடிக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சிலர் ஏன் வருது அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு தாகமற்ற தன்மை, ஒரு வறண்ட நிலம் வறண்ட நிலம் கூட அது தாகமாக இருக்கும். ஒரு ட்ரைனஸ், என்னடா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு, அல்லது இப்படி கூட இருக்கலாம். சில நேரங்களில் பெருமை, என்ன இவங்க பேசுகிறாங்க, இதை விட நான் பெஸ்ட்டாக பேசுவேன். இவைகள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள் கொண்டு செல்லாது. நாம் நம்மை தாழ்த்தி அந்த வசனத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா, யாக்கோபு எழுதுறாரு, எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாரு, அந்த வசனத்தை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவதாக. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், அந்த வசனத்தை என்ன பண்ணணுமா, we must read it. வசனத்தை வாசிக்க வேண்டும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் யோசித்து பாருங்க, நம்முடைய முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி பைபிள் கையில் வச்சுருப்பாங்களா? எல்லார் கையிலையும் இருந்திருக்குமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே பைபிள் இருக்குது, எல்லாருக்குமே பைபிள் இருக்கும். குட்டி பிள்ளைங்களாக இருந்தாலுமே பைபிள் வாங்கி கொடுக்கணும். எல்லார் கையிலையுமே பைபிள் இருக்கணும். வீட்டுக்கு 4 பேர் இருக்கிறாங்கன்னா 8 பைபிள் 10 பைபிள் கூட இருக்கலாம். ஆனால் பைபிள் இத்தனை பைபிள் ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறான்னா, நம்ம வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். வேதத்தை வாசிக்கிறோமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது சில நேரம் கடமைக்குன்னு எடுத்து என்ன பண்ணுறோம், மடமடன்னு வாசித்துட்டு அந்த வசனம் ஒரு அதிகாரம் வாசித்துட்டு 2 ஒரு 3 நிமிஷம் கூட வாசித்திருக்க மாட்டோம். ஆனால் 30 நிமிஷம் என்ன பண்ணுவோம், உட்காந்துருந்து நியூஸ் கேட்போம், ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆனால் ஒரு 15 நிமிஷம் கண்டினியூஸாக டெய்லி நம்ம பைபிள் வாசித்தோன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வேதத்தை வாசித்து முடிக்கலாமா. அதே போல் ஏதோ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சில ப்ரோக்ராம்ஸை சொல்லுவாங்க, இது 1/2 an hour போகும் அப்படி. அந்த ஒரு 1/2 an hour நம்ம சில நேரம் வேறு ஏதாவது தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோன்னு கூட நம்ம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம டைரெக்டாக கற்றுக்கொள்ளக்கூடியதில் தேவன் நம்மோட பர்சனலாக நிறைய பேசுவார். அப்போ இந்த வேத வசனத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் நாம் நேரம் ஒதுக்கும் பொழுது நம்ம சொல்கிறோம், ஐயோ நான் ரொம்ப பிஸிங்க, நான் எனக்கு உட்கார்ந்துருந்து பைபிள் வாசிக்க முடியாது. ஆனால் உட்கார்ந்துருந்து எவ்வளோ நேரம் தேவையில்லாத நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தீர்மானம் இருப்போம், ஆண்டவரே அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிடம் நான் முழுவதுமாக கவனம் செலுத்தி நான் வேத வசனத்தை வாசிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. அந்த வசனத்தை சொல்லுவாங்க, நான் அட்டை வாசித்துட்டேன், அட்டை வாசித்தோம், அதில் என்ன வாசித்தோங்கிறது நினைவில் இருக்கிறதா? நாம் வாசிக்கிறதை நினைவில் வைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேத வாசிப்புங்கிறது ஒரு ரெகுலராக நம்மளுக்கு காணப்பட வேண்டும். அது தேவனுடைய குரலை கேட்கிற அந்த ஒரு மையத்துக்குள் நம்மை வைத்திருக்கும். டெய்லி பைபிள் வாசிக்கும் பொழுது நம்ம பாவத்திற்கு விலக முடியும். வேதத்தை நாம் டெய்லி வாசிக்கும் பொழுது அது நம்மை காத்துக்கொள்ளும். உபாகமத்தில் வாசிக்கிறோம் 17வது அதிகாரத்தில் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 17வது அதிகாரத்தில் ஒரு ராஜாவுக்கு ஆலோசனையாக ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ராஜா
குதிரைகளை சேர்த்து கொள்ளக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஆண்டவர் இதையும் சொல்கிறாரு. உபாகமம் 17வது அதிகாரத்தில் 17லேருந்து வாசிக்கிறோம். சரி, 20வது வசனத்தை 19வது வசனம் வாசிக்கிறாங்க. 18லேருந்தே வாசிக்கலாமா? 18. அதாவது ஆண்டவர் அதுக்கு முன்னாடி அவன் பின்வாங்கி போகாதபடிக்கு அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் 18வது வசனத்தை கவனிங்களேன். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும். இதை வாசிக்கும் போதே நம்ம இருக்கிற பொசிஷனை நீங்கள் நினச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு சில மேன்மையான இடங்களை தந்திருக்கிறார், சில மேன்மையான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வரக்கூடாதான்? மேட்டிமை வரக்கூடாது. மேட்டிமை வராமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்ன? நீ கற்பனையை விட்டு விலகாமல் இருக்கணும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருக்கணும். 19ல் வாசிப்போம். இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். நீடித்து வாழ்றதுக்கு ஒரே ஒரு ரெமெடி தான். ஆமாம், அந்த வார்த்தைகள் தான், கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மளை என்ன பண்ணுமா? நீடித்து வாழ வைக்கும். ஆண்டவர் அதில் எழுதி வச்சிருக்கிறாரு. இது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த ஒரு ராஜாவுக்கு கர்த்தர் ஆலோசனையாக கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு எல்லாத்தையுமே இந்த வேத புத்தகம் இல்லை. சொல்கிறாரு, ஆசாரியன்ட்ட இருக்குது. ஆசாரியன்ட்ட இருக்கிற நூலை பார்த்து நீ என்ன பண்ணு, உனக்கு ஒரு காப்பியை எழுதி வாங்கிக்கன்னு சொல்கிறார். ஆண்டவர் இந்த வசனத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் என்றால், ஏன்னா ஆண்டவர் நினச்சிருக்கலாம், ஏன்னா அன்னைக்கு தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க தான். இப்போ தீர்க்கதரிசி மூலமாக கூட நான் பேசுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் நினச்சது என்னென்னா, நீ உனக்கு ஒரு ஓன் காப்பியாக வாங்கி வைத்துக்கொள். நான் உன் கூட தனிப்பட்ட முறையில் நான் பேசணும், உன் கூட நான் தனியாக பேசணும். இந்த வார்த்தைகளை நீ எடுத்து அதை என்ன பண்ணு, ஒரு பிரதியை என்ன பண்ணணுமா, அதில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்களேன். 20வது வசனத்தில் அந்த நியாயப்பிரமாண நூலை என்ன பண்ணணுமா, பார்க்கணும். இருக்குதா, எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பார்த்து தனக்காக ஒரு பிரதி என்ன பண்ணணும், எழுதணும். அதை என்ன பண்ணணும், நம்மிடத்தில் வைத்துக்கொள்ளணும். வைத்துக்கொள்றது மட்டுமல்ல, என்ன பண்ணணுமா, வாசிக்கணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்கணும். இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்கணும்னு சொல்லும்போது, இப்போ 90+ ஒரு அங்கிள் இருக்காங்க. அந்த அங்கிள் ஒரு பெரிய பைபிள் வச்சுருக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கண்ணாடி போடாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 90+ இப்போ வரைக்கும் கண்ணாடி போடாமே என்ன பண்ணுறாங்க, பைபிள் வாசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கிறிஸ்டோஃபர் அங்கிள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். நம்ம நீடித்து வாழ்வதற்கு நம்ம எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. எனக்கு கண் பார்வை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, அல்லது வயசாயிடுச்சு, இவ்வளோ நாள் தான் நான் வாசித்துட்டேன். இல்லை, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணணும், வாசிக்கணும். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்களாக. வாசிக்கிறது மட்டுமல்ல, அந்த வாசித்து அதை செய்வதினால், அந்த வார்த்தைகளின்படி செய்வதினால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் குடும்பமும் நீடித்து வாழ முடியும். அப்போது அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும். 3வது, வார்த்தைகளை என்ன பண்ணணுமா, ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஆராய்ச்சி செய்து பார்க்கறதுக்கு அந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் அதிக வித்தியாசங்கள் உள்ளன. எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம்? ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே சில கேள்விகளை கேட்டு பார்க்கலாம். கேள்விகளை கேட்டு பார்க்கணுன்னு சொன்னோடனே சிலவங்க கேட்பாங்க, காயினுக்கு எங்கேருந்து மனைவி வந்தாங்க? இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம், தேவையில்லாத கேள்விகளாக நம்ம கேட்கக்கூடாது. நம்ம
உண்மைக்குமே நான் வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு என்ன பண்ணணும்னா நம்ம கேள்விகளை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அந்த கேள்விகளை நம்ம எழுதி அதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே போகும், அந்த வார்த்தைகளின் பலன் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை யார் சொன்னா, யாருக்கு சொன்னது, எதுக்காக சொன்னாங்க, இந்த வார்த்தைகளால் உண்டான விளைவு என்ன, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எனக்கு என்ன பேசுகிறார், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது இதனால் நம்ம என்ன பண்ண முடியும்னா பரிபூர்ண விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சத்திய வசனங்கள் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம் 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1:25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவராயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். அந்த வார்த்தையை அப்போ ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாக்கியவானா இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அது அந்த புதிய மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிறேன். மக்களை விடுதலையாக்கும் தேவனுடைய பரிபூர்ண பிரமாணங்களை கவனமாக கற்று வரும் மக்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாயிருப்பார்கள். அவர்கள் கற்றதை மறவாமல் தேவனுடைய வார்த்தை கூறுவதற்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள். இதை செய்பவர்கள் சந்தோஷமாக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய வார்த்தை அந்த சுயாதீன பிரமாணமாகிய அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா கற்றுக்கொள்ளணும். எப்போ கற்றுக்கொள்ள முடியும்னா இப்படி நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது தான் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும். ஜஸ்ட் அப்படி வசனத்தை வாசித்துட்டே போயிட்டோம்னா சில வேளைகளில் நம்மளுக்கு புரியாது. அப்போ புரியாமல் இருக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா வசனத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஏதோ ஆராய்ச்சி செய்து பார்க்கறது ஊழியர்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து பிரசங்கம் பண்ணுறதுக்காக இல்லை. நாம் ஒவ்வொருவருமே வசனத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஆராய்ச்சி செய்து அதை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல், நம்ம சொல்றோம்ல, நான் வாசிச்ச ஞாபகம் இருக்கிறத மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சுன்னா நம்ம அந்த வசனத்தை இன்னும் போட்டு அசை போடும் பொழுதுதான், அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் அதற்கேற்ற கிரியை செய்ய முடியும். நம்முடைய செய்கையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இது 3வது காரியம். 4வது காரியம், நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். முதல் காரியம் என்னது? பெற்றுக்கொள்ள வேண்டும், ரிசீவ் இட். 2வது ரீட் இட், வாசிக்கணும். 3வது ரிசர்ச் இட், ஆராய்ச்சி செய்யணும். 4வது இப்போ என்ன சொன்ன? நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நினைவில் வைத்துக்கொள்ளணும். ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. எதை மறந்தாலும் பரவாயில்ல, வசனத்தை மறக்காமல் இருக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒருத்தவங்க பேசின காரியம் மறந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முந்தி நடந்ததெல்லாம் மறந்து போகிறது மிக 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 நல்லது. ஆனால் கர்த்தருடைய வசனம் மட்டும் ஒரு காலம் நம்முடைய ஞாபக சக்தியிலேருந்து விலகி போயிடவே கூடாது. கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம நிறையா வாசிக்கிறது, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து படித்ததுலாம் நிறையா மறந்து போயிருக்கலாம். சில விஷயங்கள் அங்கங்கே அப்படி இப்படி ஞாபகம் இருக்கலாம். ஆனால் நம்ம படித்த வசனங்கள், அதான் சிறு வயதிலே பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். வசனத்துக்கு பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூலுக்கு நம்ம வசனம் அவங்க கற்றுக்கொள்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏனென்றால் அவளுக்கு மனப்பாடம் பண்ண வைக்கிறோம். பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. நம்ம சர்ச்சில் தான் சொல்கிறேன், எக்ஸாம் பேப்பர் எழுதி முடிப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க, ஆண்டி இருக்கிறாங்களா, போயிட்டாங்களா. நான் இருக்கிறது வரைக்கும் பேப்பரை கொண்டு தரதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. நானும் உட்காந்துட்டே இருப்பேன். டீச்சர்ஸும் பார்த்துட்டே இருப்பாங்க, என்னடா பிள்ளைங்க, ஏன்னா எழுதிட்டு அப்படியே சும்மா இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னன்னா நான் போயிட்டேன்னு தெரிஞ்சால் மடமுடன் பேப்பரை கொடுத்துட்டு கிளம்பிங்க. ஏன்னா நான் இருந்தேன்னா பேப்பரை கொண்டு வா, மனப்பாட வசனம் எழுதுனியா, மனன பகுதி எழுதலையா, 5 டைம்ஸ் இதை எழுதணும், அல்லது நெக்ஸ்ட் வீக் என்கிட்ட இதை எழுதி காமிக்கணும். அப்படி சொல்லும் பொழுது பிள்ளைங்களுக்கு நம்மளை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏன் இவ்வளோ கம்பல் பண்ணுறோம் பிள்ளைங்களை வசனம் படிக்கிறதுக்கு? அப்படி இப்போ நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுங்க, மனப்பாட வசனம் எழுதி போடுங்க. சிலர் எழுதிட்டு இருக்கிறீங்க. நம்ம இப்போ யாக்கோபு நிருபம் இந்த மாதம் 18ஆம் தேதியோட முடிவடையும். அதுக்கப்புறம் அடுத்த வசனங்கள் படிக்க போகிறோம்.
இப்படி ஒவ்வொரு வசனமாக ஏன் நம்ம கற்றுக்கொள்கிறோம், படிக்கிறோம், ஏன் அதை மனப்பாடம் பண்ணுறோன்னா அந்த வார்த்தைகள் நம்ம, ஏன்னா எப்போவுமே இந்த பைபிளை வந்து நம்ம கையில் வைத்திருக்க மாட்டோம். இந்த பைபிள் கையில் எப்போவுமே இல்லாததுனால நமக்கு உள்ள அந்த வசன வார்த்தைகள் மனப்பாடம் பண்ணி, அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு வயது ஒரு காரணமாக இருக்கவே இருக்காது. அப்படி தானே? வசனத்தை எப்போனாலும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆண்டி சிரிக்கிறாங்க. வசனத்தை எப்போனாலும் மனப்பாடம் பண்ணலாம். அதில் ஆண்டி ஒரு நாள் கேட்டாங்க, இங்கே பாரு, நான் வந்து அது நான் எப்படியாவது நான் என்ன பண்ணிடுவேன், எழுதி கொடுத்துருவேன், அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? ஆமாம் ஆண்டி, நீங்கள் எழுதி கொடுத்துட்டா போதும் ஆண்டி. ஆமாம், வயது வந்து நம்மளுக்கு மனப்பாடம் பண்ண அதை வந்து ஒரு பொருட்டாக ரீசன் சொல்லவே கூடாது. அந்த வசனம் மனப்பாடம் பண்ண அது நம்முடைய ஊன்களுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. அது நம்முடைய சரீரத்துக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம நினைவுக்கணும். அந்த வசனம் அதான் சொல்ல வந்தேன், பைபிள் நம்ம கையில் எப்பவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு கஷ்ட நேரத்தில், ஒரு சோர்ந்து போன நேரத்தில், ஆனால் உள்ளே இருந்து அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், வசனத்தை நம்மளுக்கு எடுத்து தருவார். அப்படியே எடுத்து தந்து அந்த வசனமாகிய மழையில் நம்மளை நினச்சி, அந்த வசனத்தினால நம்மளோட பேசி, அந்த வசனம் நம்மளை பலப்படுத்தும். அந்த வசனம் நம்மளை வந்து அந்த நேரத்தில் தைரியப்படுத்தும். ஆகவே தான் வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். வசனத்தை, ஆமாம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் அவங்க வந்து வசனத்தை மனப்பாடம் பண்ணி எழுதி போட்டுட்டு இருக்காங்க. இன்னிலேருந்து எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு வசனத்தை அட்லீஸ்ட் 2 நாள் உட்காந்து மனப்பாடம் பண்ணாலும் பரவாயில்ல, முயற்சி செய்ய வேண்டும். வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். வேத வசனங்களை மனப்பாடம் செய்வதில் நிறைய நன்மைகள் இருக்குது. சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க முடியும், ஞானமாய் தீர்மானங்கள் எடுக்க முடியும், மன அழுத்தத்தை குறைக்க முடியும். டிப்ரெஷன் சொல்லி இன்றைக்கி நிறையா கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா கவுன்சிலர்ஸ்க்கு இன்றைக்கி நிறைய வேலை கிடச்சிருக்கு. நிறையா சைக்கட்ரிஸ்ட் நிறைய பெருகிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மன அழுத்தம் தாங்க முடியல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் மன அழுத்தங்கிற வியாதி வரவே கூடாது. டிப்ரெஷன்கிற வார்த்தை நம்ம உச்சரிக்கிறதுக்கு இடம் இருக்கவே கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நம்மை தேற்றுகிற, உற்சாகப்படுத்துகிற, தைரியத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க தர மெடிசினை விட கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து கட்டி எழுப்புது, நல்ல ஆலோசனை கொடுக்குது. இந்த வார்த்தைகள் விசுவாசத்தோடு பிறரோடு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. ஆகவே நம் வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். அந்த மனப்பாடம் பண்ண வசனத்தை நம்ம வேலை பார்க்கும்போது அதை சொல்லி பார்க்கலாம். ட்ரைவ் பண்ணும்பொழுது அந்த வசனத்தை திரும்ப அதை சொல்லி பார்க்கலாம். ஏதோ நம்ம எந்தெந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை திரும்ப ரீகால் பண்ணி பார்க்கலாம். இப்படி அடிக்கடி சொல்லி அல்ல வீட்டில் ஒருத்தருக்கு அதை ஒப்பிச்சு கொள்ளலாம். அப்படி நம்ம சொல்ல வசனமானது நமக்குள் செல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் அடிக்கடி நினைவு கூற வேண்டும். கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கலாம். 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. வசனம் எப்படி இருக்கணுமா, நமக்குள்ள எப்படி இருக்குமா வசனம்? நம்ம சொல்கிறோம் ஆவியானவர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறார் என்று சொல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணணும்னா வாசமாக இருக்கணும், நம்மளுக்குள்ள தங்கி இருக்கணும். எப்போ தங்கி இருக்க முடியும்னா அதை நம்ம நினைவில் வைத்து கொள்ளும் பொழுது தான், மனப்பாடம் செய்யும் பொழுது தான் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து நினைவில் வைத்துக்கொள்ள முடியும், உள்ள வாசமாக இருக்கும். 5வது காரியம், அந்த வசனத்தை என்ன பண்ணணும், நம்ம வந்து மறுபடியுமாக சிந்தித்து பார்க்கணும். மறுபடியுமாய் சிந்தித்து பார்க்கக்கூடியதுடைய அர்த்தம் என்னது? அதுதான் தியானம். இதுக்கு முந்தைய பாடங்களில் படிக்கும் பொழுது கவலைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம், தியானம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்முடைய பிரச்சனைகளை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கறது தான் என்னது? கவலை. திரும்ப சொல்லுங்களேன். நம்ம பிரச்சனைகளை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கறது கவலை. அதே இது கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கறது தியானம். இன்னைக்கு தியானங்கிறது ஒரு மாயைக்குள்ள, தியானம் அப்படிங்கிற ஒரு போர்டு, ஒரு நேம் போர்டை வச்சுட்டு பல கலாட்டா ஊருக்குள்ள நடக்குது. ஆனால்
உண்மையாய் தியானம் செய்ய வேண்டியது கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வேத வசனத்தை. ஹல்லேலூயா. மறுபடியும் மறுபடியுமாக இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானம் செய்வதின் மூலமாக நம்முடைய இருதயத்துக்குள் அந்த வசனமானது தங்கி இருக்கிறது. வசனம் நம்மை தியானிக்க உதவுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 3:16. நாம் அவருடைய சாயலாக மாறுவதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வசனங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனங்கள் நம்மை தேவனுடைய சாயலாய் மாற்றுகிறது. மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கு நாம் மறுரூபமாகிறதுக்கு கர்த்தருடைய இந்த சத்திய வசனங்கள் காரணமாய் அமைகிறது. நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த தாவீதை குறித்து எழுதுகிறார். தாவீதை பற்றி ஆண்டவர் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு. ஏன் இருதயத்துக்கு ஏற்று? நம்மளுக்கே தெரியும். அவர் சங்கீத புத்தகங்களில் அவருடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய வசனத்தை குறித்து அவர் எவ்வளோ வாஞ்சரியார். அவர் சொல்கிறாரு, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்குது. அவருடைய வசனம் என் கால்களுக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு அவருடைய வார்த்தைகளை நான் உட்கொண்டேன்னு யோபு சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக இந்த வசனத்தை இவ்வளவாய் நேசித்த இந்த தாவீது ராஜாவை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை நாம் நேசிப்பதின் மூலம் அவர் சொல்கிறாரு, அந்த போதனைகளை நான் என்ன பண்ணுறேன்னா நாள் முழுதும் அது என் தியானம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, டே ஃபுல்லாக நம்ம எதை தியானிக்கிறோம்? சில நேரம் நம்ம வேதத்தை தியானிப்போம், வசனத்தை தியானிப்போம், உண்மைதான். ஆனால் நாள் முழுதும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தியானமாக இருப்பதாக. 4வது நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால், we must apply its principle. வேதத்தின் கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும். எப்படி அப்பியாசப்படுத்துகிறோம்னா, வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளுகிறோம். இப்படிலாம் இருக்கிறத விட அதை என்ன பண்ண வாழ்க்கையில் நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் நம்ம அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். யாக்கோபு 1:22 வாசிக்கிறோம், வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, எவ்வளோ வசனங்களை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அதன்படி செய்யும் பொழுதுதான் நாம் ஒரு நாளில் மறுரூபமாக முடியும். நம்ம அது வசனத்தை சில நேரம் கேட்கறதுக்கே முதல்ல பிசாசு விட மாட்டோம். கேட்கறதுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு ஜபம் கிளம்பும் போதே ஏதாவது தடை வரும், அதுவே முதல் தடை. அப்படி கேட்கறதுக்கு உட்கார்ந்தாலும் அந்த வார்த்தையை முழுசுமாக கேட்க விட மாட்டான். அப்படியே நம்ம முழுசுமாக கேட்டுட்டாலும் அதை அப்பியாசப்படுத்தணும் முயற்சி செய்யும் பொழுது பிசாசு அதை ரொம்ப எதிர்ப்பான். நம்ம மிகவும் கவனம் உள்ளவர்களாக பரிசுத்த ஆவியின் பலத்தோடு தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்த பிரயோகிக்க அதை அப்பியாசப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வசனத்தின்படி செய்கிறவன், ஆண்டவர் இயேசு சொல்றாரு மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்துல, என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செய்கிறவன் தான் கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எதுல கட்டப்பட்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. கற்பாறையில் கட்டப்பட்டிருக்கும் போது புயல் அடித்தாலும், சோதனை வந்தாலும், இடி இடித்தாலும், எந்தவித அநியாயங்கள் நம்மளுக்கு செய்யப்பட்டாலும் நாம் அசைந்து போக மாட்டோம். ஏனென்றால் அந்த வசனமாகிய கற்பாறையின் மீது நாம் நிற்கிறோம், கிறிஸ்து மீது நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 13:17 வாசிக்கலாம். 13:17, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நாம் செய்யும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பாக்கியவான்களாக காணப்படுகிறோம். வசனத்தை வாசிக்கும் பொழுது கேட்கும்போது எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. வசனத்தை முதல்ல வாசிக்கும் பொழுது சில பிரசங்கங்களை கேட்கும்போது நம்ம மனசு குத்தும். நம்ம மனசை சில நேரம் அது போட்டு நம்மளை ட்ரில் பண்ணி என்ன பண்ணும், உருவாக்குறதுக்கு வசனங்கள் வார்த்தைகள் முயற்சி செய்யும். நம்முடைய குற்றத்தை அது சுட்டி காட்டும். நம்ம துக்கத்தோடு இருந்தோம்னா நம்மளை அதுலேருந்து வெளியே இழுத்து கொண்டு வரதுக்கு அது முயற்சி செய்யும். அது மட்டுமல்ல, பாவங்களை கடிந்து உணர்த்தும். நம்ம மாறும்படி எதிர்பார்க்கும். நம்ம மாற்றம்னா நம்மளுக்கெல்லாம் பிடிக்குமா என்ன?
மனுஷனுக்கு வந்து மாற்றம்ங்கிறது ஈஸியாக நம்மளை வந்து மாற்றவே முடியாது. நம்மளையும் மாற்ற முடியாது, நம்ம இருக்கிற இடத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார், நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை வந்து பயன்படுத்துவது வந்து அதை நம்ம அதிகமாய் முயற்சி செய்ய வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது அல்லது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளும்போது, நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை படித்தேன், இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, நீங்கள் என்ன வார்த்தையை படிச்சிங்க, நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது நமக்குள் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அவைகளின் படி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம வந்து நம்ம சில சத்தியங்களை வந்து கற்றுக்கொள்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நம்ம அறிந்து கொள்ளாத காரியங்கள் மற்றவங்க புரிந்திருப்பாங்க, நம்மளுக்கு வெளிப்படுத்தாத காரியங்கள் மற்றவங்க புரிந்திருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. டிஎல் மூடி ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க, வேதாகமம் நமது வேத அறிவை பெருக்குவதற்காக அல்ல, நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கவே கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் இதை வந்து முழுசமாக ஒத்துக்கொள்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை ஏதோ எனக்கு நாலேஜ் உண்டாக்குறதுக்கல்ல, கர்த்தருடைய வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல வார்த்தை நம்மை மறுரூபமாக்குவதாக. அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம், வார்த்தைகளை வாசிப்போம், வார்த்தைகளை தியானிப்போம், வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம், வார்த்தைகளை மனப்பாடம் செய்வோம். அந்த வார்த்தைகள் நமக்குள் ஒவ்வொன்றும் 100க்கு 100 பலன் கொடுத்து நம்மை மறுரூபம் செய்ய வைப்பதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல பரிசுத்த வேதாகமத்துக்காக, தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, தேவன் இந்த நாட்களில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக, தேவன் நம்மோடு அவர் ஒவ்வொரு நேரமும் கொடுக்கிற தம்முடைய வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீர் எங்களை நேசிக்கிறதுனால் உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்து அருளுகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய சத்திய வசனத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய உயிர்ப்பிக்கிற வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா. ஆண்டவருடைய வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி பலன் கொடுத்திருக்கிறதோ அவைகளை சொல்லி சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தின வசனங்கள், உங்களுக்கு ஆலோசனை கொடுத்த வசனங்கள், உங்களை திடப்படுத்தின வசனங்கள், உங்களுக்கு பாதை காட்டின வசனங்கள், நல்ல தீர்மானங்கள் எடுக்க உதவிய வசனங்கள், அந்த வசனங்களை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதா இருக்கிறதே அப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே பலன் கொடுக்கிறதா இருக்கிறதே ஆண்டவரே. அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் என்னுமாய் பலன் கொடுப்பதாக, உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்வதாக, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் தங்கி இருப்பதாக, கர்த்தருடைய வசனம் எங்களுக்குள் வாசமாய் இருப்பதாக. சொல்லுங்களேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக, அவைகள் எங்களுக்குள் தங்கி இருப்பதாக, அவைகள் எங்கள் வாழ்க்கையில் பலன் செய்வதாகப்பா. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவரே எப்பொழுதும் உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதிக நேரம் நாங்கள் அந்த வார்த்தைகளுக்கு செலவு பண்ண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் நிறைய நேரம் மாயமாய் நாங்கள் சாக்கு போக்கு சொல்றோம் ஆண்டவரே அப்பா, மாயமாய் நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வசனத்துக்கு நேரத்தை ஒதுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் வசனத்தை கேட்ட நாங்கள் இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களாயும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாய் உண்டாகிற நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உண்டாகட்டுமையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நாங்கள் வாசிக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நீடித்து வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தை நாங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ள, அதன்படி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.